கிரிக்கெட் ஞாயிற்றுக்கிழமை ஆப்பனோட விளையாடி கூட ஜெயிச்சிடலாம். அது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் அதை விட ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? பிச்சை கண்டுபிடிக்கிறதா. இந்த உலகத்திலேயே இந்த பிச்சை எங்கே கொண்டு வச்சிருக்காங்க இவங்கள மாதிரி ஒரு பிச்சை வந்து எங்கேயுமே இருக்காது. கண்டுபிடிக்கிறனா அதாவது நம்ம மெல்போர்டு கூட டக்குன்னு போயிடலாம். காலையில் 8 மணிக்கு கிளம்பணும்னா 8:30 போய் சேர்ந்துடலாம். ஆனால் இந்த பிச்சை கண்டுபிடிக்கிறதுக்கு மணி 12 போயிருக்கு காலையில். அது ஹலோ சொல்லுங்கண்ணா எங்கே இருக்கிறீங்க? ஆனால் வந்துட்டே தான் இருக்கிறேன். எங்கே இருக்குது உங்கள் பிச்சை? பெருமடா ட்ரையாங்கல் இருக்குது, அப்படியே போய் சேர்ந்துரு. ஆமாம், அதில் கூட பூந்துட்டு வந்துடலாம் மாட்டேங்குது. வெளியே ஆனால் பிச்சை கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய காலமாக இருக்குது. என்னையோ ஒரு 10 கிலோமீட்டர், நான் 10 கிலோமீட்டருக்குள்ளே 2500 கிலோமீட்டர் சுற்றிட்டேன். இன்னும் பிச்சை கண்டுபிடிக்க முடியல. கூகுள் மேப்பில் ஓட்டம்னா எரர்னு வருது. என்னையோ பிச்சை வச்சுக்கிறீங்க? எங்கேயோ வச்சுக்கிறீங்க பிச்சை? ஒழிச்சு வச்சுக்கிறீங்க பிச்சை கொண்டு போய். இந்த பக்கம் வாங்கினா ஆலாம்பாளையத்துலேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா செடியகொன்பாளையம் வரும். அங்கேருந்து ஒரு லைட் எடுத்தீங்கன்னா உள்ளே வந்துரு. அப்புறம் அங்கேருந்து ஒரு லெஃப்ட் ரைட்டுன்னு மாறி மாறி வந்தீங்கன்னா வந்துருமில்ல. வந்துரு. எனக்கு தலைவலியே வந்துருச்சு. ஆவலி 8 மணிக்கு கிளம்புனையோ உன்ற பிச்சை நம்பி மணி 9 ஆகி போச்சு. உங்கள் ஆளுகளை வந்துட்டாங்களா? இன்னும் எங்கள் ஆளுகளை வந்துட்டு தான் இருக்கிறாங்க. எங்கே போய் வந்துருக்காங்க? உங்கள் ஆளுகளுக்கு வெளியே தெரியாதா இருக்குது. 10,000 டைம் வந்தாள். வாரம் வந்துட்டு தான் இருக்கிறேன். சும்மா ஃபோன் பண்ணி நொய் எங்கே இருக்கிறேன்னு எங்கே வேலிச்சந்திரன் முட்டிட்டு வரீங்க? அப்புறம் எங்கே இருக்குது தடா? அந்த வழியாக வந்துருந்தீங்கன்னா தடம் வந்துருக்கு. எந்த வழியா? அதெல்லாம் நீ முதலே சொல்ல வரும்ல. ஏன்னா வேலிச்சந்திரன் முட்டிட்டு ஏன் விளையாடுறக்கு வேலிச்சந்திரெல்லாம் முட்டிட்டு வர வேண்டியதாக இருக்குது. டோர்னமெண்ட் என்ட்ரி பீஸை விட பெட்ரோல் பீஸ் தான் அதிகமாக இருக்குது. ஒழுங்காக எனக்கு போகும்போது ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காமா சொல்லி